ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாளுக்கு முன்னாடி உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த உழவர் திருநாள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணி நீர்நிலைகள்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 3 டைம் அறுவடை டைம் கிடைக்கும். ஆனால் மழையால் மழை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தை மாசத்துல தான் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அறுவடை டைம் அது. அந்த டைமில் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிட்டு அது முறையாக அதை சோறாக்கி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் பொங்கல் வந்திருக்கலாம். ரெண்டாவது தை ஒன்றில் எதுக்காக பொங்கல் வச்சாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்கான சில ரீசன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரில. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் கிழக்கில் உதிக்குது இல்லையா, அது கரெக்டாக 0 டிகிரியில் அந்த இடத்துல, அந்த வருஷத்தில் 0 டிகிரியில் அந்த இடத்துல தான் அந்த நாள் தான் கரெக்டாக உதிக்குது அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களும் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொண்டாடினாலும் எந்ததோ ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறோம். சில பேர் இறந்ததுக்காக கொண்டாடுறோம், தீபாவளி, சில அரக்கனை கொண்டதுக்காகலாம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யாரையும் கொன்னதுக்காகவும் யாரோட பர்த்டேவுக்காகவும் கொண்டாடுறதா இல்லாமல் விவசாயத்துக்காக இருக்குது. ரெண்டாவது இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனுமே விவசாயத்தையும் கால்நடைகளையும் பெருமை சேர்க்குற வகையில் இல்லை. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ கரும்பு, நெல், அவரை, உங்களுக்கே தெரியும், இந்த பசுமாடு, ஆடு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியனை வச்சு கூட நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இது தமிழர்களோட பண்பாட்டை பெருமை சேர்க்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்களாமா, ஏற்றுங்கள் உலையை ஆக்குங்கள் சோறை அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே பொங்கல் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் செலிப்ரேஷன் நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, எப்பயும் சிரிச்சிட்டே இருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தடா, பை பாய்.